எங்கேயாச்சும் வெளியே ட்ரிப் மாதிரி போகலாமா? ஓகே போகலாம். நாமளும் இத்தனை நாள் எங்கேயும் போனதில்லை. சரி வா போகலாம். ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த பிளேஸு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே வர ஜோடி எல்லாருமே ஏன் செருப்பு கழட்டி எடுத்து கையில் வச்சுட்டு போகிறாங்க? உப்பு தண்ணி காலில் பட்டு அரிக்காது? லூசுங்களா அவங்க? அவங்க லூஸா இல்லை நீங்களா? தெரியாம தான் இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணுறது? சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? ஐ மீன் இந்த டேட்டுக்கு அப்புறம். நான் என்ன பண்ணுவேன்னா அபியோட கான்சர்ட்லாம் போய் பார்ப்பேன். ஹே உருப்படியே ஏதாவது சொல்லு. எதுக்கு கோவப்படுறீங்க? அது நான் கார் ஓட்ட கற்றுக்கலான்னு இருக்கேன். எதுக்கு நீ கார்லாம் ஓட்டுற? கார் ஓட்ட தெரிஞ்ச ஒரு நல்ல பையனை பார்த்து டேட் பண்ண வேண்டியதானே? நான் டேட் பண்ணுற பையனுக்கு கார் ஓட்ட தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ வேற என்ன வேணும்? நல்ல மனசு இருந்தால் அதுவே போதும். ஓஹோ, அந்த நல்ல மனசு என்கிட்ட இல்லையா? இருக்கு, உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். சரி வந்தனா, இந்தா. என்ன இது? இன்னைக்கு வரைக்கும் நான் எதுவுமே உனக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை, அதனால தான். ஓகே தேங்க்ஸ். ரொம்ப காஸ்ட்லியா? இல்லை இல்லை, ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினா நீ வாங்க மாட்டேன்னு தெரியும், அதனால தான். உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நீ வேணா பாரு. சரி ஓகே. சரி கிளம்பலாமா? டடா, நம்ம நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிடலாமா? காலையில் போகலாமே. ஹலோ, இன்னைக்கு நம்ம பிரேக்கப் பண்ணணும். நீங்கள் என்னென்னா ஒன்றா ஸ்டே பண்ணலாமான்னு கேட்குறீங்க? ரொம்ப கெட்ட பையனாக இருப்பீங்க போலையே. நீ மட்டும் வாயை திறந்து ஓகேன்னு சொல்லி பாரு, நான் எவ்வளோ கெட்டவன்னு உனக்கே புரியும். இரு ஒரு நிமிஷம், கால் வருது. ஹலோ. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓஹோ அப்படியா, சரி சரி சரி, நான் வந்துடுறேன். ஏங்க என்னாச்சு? யார் ஃபோனில்? ஒன்றும் இல்லை, மேனேஜர் தான் கூப்பிட்டுருந்தாரு. எங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம டேட் முடிய போகுது இல்லை, அதான் எங்கள் தாத்தா வேலையை காமிக்கிறாரு. சும்மா ஆக்டிங்கை போட்டிருப்பாரு. இது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணுற விஷயமா? ஃபர்ஸ்ட்டு கிளம்புங்க, உங்கள் தாத்தாவை போய் பாருங்கள். சரி அதை விடு, நான் போய் பார்த்துக்கிறேன். நம்ம டேட் இன்னையோட முடிய போகுது இல்லை? ஆமாம், ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ அபி ஒரு நல்ல நிலமையில இருக்கானா அதுக்கு நீங்கள் தான் காரணம். எனக்கு தேவையான சில விஷயங்களையும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதானா, வேற ஒன்றும் இல்லையா? வேற என்ன சொல்கிறது? வேற ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம 2 பேரும் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் லவ்வில் மட்டும் விழுந்துடக்கூடாதுன்னு. அப்போது நீ என்கிட்ட விழவே இல்லை. நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அதுக்கான பதிலை. நான் இன்னை வரையும் அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியல. சாரி. எதுக்கு இந்த சாரியெல்லாம்? சரி நீங்கள் கிளம்புங்க, தாத்தா வேற போய் பார்க்கணும்ல. சரி நான் போயிட்டு வரேன், பாய். பாய், குட் பை. இவர் எப்போ சரியாகிடுவார் தெரியலடா, இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலை. நீ உடனே இந்த சேர்மன் பொறுப்பை எடுத்துக்கணும். யோசிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, வேறு வழியும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீ ஒரு ஹோட்டலுக்கு தான் ரெஸ்பான்சிபிளாக இருந்த. இனிமேல் இந்த மொத்த எஸ்எஸ் குரூப்போட சேர்மன் பொறுப்பையும் நீ தான் எடுத்துக்கணும். எப்போ இருந்தாலும் நீ தானே சேர்மன் ஆக போகிற, இப்பயே அதை எடுத்துக்கோ. சரிடா. வருண், நான் அந்த வந்தனாவை பார்க்கணுமேப்பா. எதுக்குமா? நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு, அதான். சரிம்மா. டேய், நீ அம்மாவை கூப்பிட்டு போய் டடாவை மீட் பண்ண வச்சிடுறா. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். வந்தனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமேம்மா. எனக்கு புரியுது ஆண்டி, நீங்கள் எங்கள் டேட்டிங் பற்றி தானே கேட்க போகிறீங்க. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஆண்டி, நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல. ஓ ஓகேம்மா, நானும் இதை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். இட்ஸ் ஓகே ஆண்டி. சரி நான் அப்போ கிளம்புறேம்மா. ஓகே ஆண்டி. இப்போ தெரியுது அப்பா ஏன் இந்த பொண்ணை வருணுக்கு செலக்ட் பண்ணாருன்னு. எவ்வளோ கைண்டாக நடந்துக்கிறா. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தானே பார்க்க முடியும். ஹே டடா, என்னடி ஆச்சு? அச்சிச்சோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டா போலையே. ஃபீவர் வேற அடிக்குது. டடா டடா, எந்திரிடி. ஏண்டி, என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி இருக்க? ஒன்றும் இல்லடி, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன். ஏண்டி இப்படிலாம் மனசை போட்டு குழப்பிக்கிற? எல்லாமே இந்த வருணால. அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், ஆனால் நீ தான் இப்படி அவனை நினச்சிட்டு சாப்பிடாம ஒழுங்காக உன்னை பார்த்துக்காம இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்ன ஒன்றும் இல்லை? நீ இப்படி கிடக்கிறத பார்த்தா என் மனசுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. நேரில் மட்டும் அவனை பார்த்தேன், பயங்கரமாக ஏதாவது கேட்டுடுவேன். சரி விடிடி, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாவா? ஹே, இங்கே என்ன பண்ணுற? ஏன் அண்ணா இவ்வளோ கோவப்படுற?
கோவப்படாம நீ பாட்டுக்கு ஹோட்டல் மாலு தேட்டர் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கா. அம்மா என்னையும் ஃபோன் பண்ணி கத்துறாங்க, உன் தங்கச்சியை நீ பார்த்துக்க மாட்டியான்னு. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? வா ஒழுங்கா என் கூட. உனக்கு என்ன பிடிக்கலல்ல, அதனால தானே இப்படிலாம் பண்ற. இப்படிலாம் பேச உனக்கு யார் சொல்லித்தரா? நீ என்னோட தங்கச்சி, பைத்தியம் மாதிரி பேசாதவா. அட பாவி, நல்லா இருப்பியா நீ எல்லாம்? அங்கே ஒருத்தி ஒன்னையே நினச்சி படுத்த படுக்கையா இருக்கா. நீ என்னன்னா இன்னொரு பொண்ணு கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்க. என்னாச்சு டடாக்கு? உன்னோட வேலையை பாரு. இன்னொரு தடவை அவள் பக்கம் வந்த அவ்வளோதான் நீ. அப்பா, இவங்க யாரு? ஓ, அப்பாவா? ரொம்ப சந்தோஷம். சி, இப்பதான் நீ இப்படிலாம் கூப்பிடணுமா? சரி வா. என்ன எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் ஓடிட்டே இருக்க? உன்னை கண்டே பிடிக்க முடிய மாட்டேது. சமத்து பிள்ளையா என்னோட வா. என்னோட வேலையை பக்கத்தா இல்லை உன்னோட பின்னாடியே சுத்துறதானே தெரியல. அம்மா என்னடானா உன்னோட தங்கச்சியை பார்த்துக்கவே மாட்டியா, அவளை யார் பார்த்துக்குவான்னு திட்டுறாங்க. நீ என்னடானா வெளியே சுற்றிக்கிட்டே இருக்க. சரி வா போகலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ணா நான் இருண்ணா, இங்க அபின்ற ஒருத்தரோட கான்செர்ட் நடந்துட்டு இருக்குண்ணா. ப்ளீஸ் நான் அதை பார்த்துட்டு மட்டும் போயிடலாம். என்னது அபியா? ஆமாண்ணா, ஒரு ஃபேமஸான பாப் சிங்கர்ண்ணா. ப்ளீஸ் நான் அவனோட கான்செர்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாண்ணா. சரி சரி வா, இந்த ஒரு தடவை தான். ஐயா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீ அந்த மாலில் பார்த்தல அவனை? நானும் பார்த்தேன். எப்படி ஒரு பொண்ணோட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கா. நீ இப்போ கண்டிப்பாக வேற ஒருத்தரை டேட் பண்ணியே ஆகணும். இல்லை, என்னால் முடியாது. இன்னும் நான் அதுலேருந்து வெளியே வரல. இல்லை ஒரு பையனை மறக்கணும்னா இன்னொரு பையனை டேட் பண்ணி தான் ஆகணும். அதான் சொல்யூஷன். நீ வா. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக தலைவலியாக இருக்குது, அதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேணும்னா இன்னொரு நாள் பேசிக்கலாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. பாய். ரொம்ப தேங்க்ஸ், பாய். யார் இவன்? இவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா.